மைதா மாவு, கோதுமை மாவு அரை அரை கேஜ், சர்க்கரை கொஞ்சம், உப்பு, தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சுகர் எது போகிறோன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரும். நார்மலாக சாஃப்டாக வரும். இருந்தாலும் இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூரிக்கு போடும் போதும் பால் இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பூரிக்கு சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பூரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சப்பாத்தி சுட்டு காட்டுறேன். மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். அது மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உருட்டுறதுக்கும் நம்ம தேய்க்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இதை அப்படியே வந்து மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு வந்து மூடி போட்டு எடுத்து வைக்கலாம். ஆனால் பூரிக்கு வந்து இந்த மாவு வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? பிசைஞ்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே சுட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரி உருட்டி எடுத்து வைக்கக்கூடாது. பாருங்கள், சப்பாத்தி திரட்டியாச்சு. போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆன பிறகு அதில் போடணும். தோசைக்கல்லில் மாவு உருட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா அனல் இருக்கணுங்க. அனல் இருந்தது தான் ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. டப்புன்னு எழுங்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி வெரி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் போட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் ஆயில் சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்திக்கு. அதனால் நான் ஆயில் போடுறேன். நீங்கள் சுக்காவாக கூட சுட்டுக்கலாம். நல்லா இந்த சைடெல்லாம் வேக வச்சுக்கணும்.